வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு குமரி சைக்கிளிஸ்ட். நான் உங்கள் ஜிதின். ஸோ இன்றைக்குள்ள வீடியோ என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, சைக்கிள் வந்துட்டு பஞ்சர் ஆச்சுன்னா அந்த பஞ்சர் ஓட்டுறது எப்படிங்க தான் பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக வந்து நம்ம சைக்கிளிங் போகும்போது நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி தான் பஞ்சர் ஆகும் தான் மேஜர் இஷ்யூஸாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு ஏதாவது கடை இந்த மாதிரிலாம் ஃபெசிலிட்டிஸ் இல்லை இருக்க டைமில் கூட நீங்கள் தனியாக போனாலோ இல்லாட்டி குரூப் ரைடாக போனாலோ அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, எப்படி பஞ்சர் ஓட்டுறதுங்க தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்துட்டு வினோத் அண்ணாவோட வண்டி. லாஸ்ட் ரைடில் எங்களுக்கு பஞ்சர் ஆனால நாங்கள் நேற்றுக்கு தான் பார்த்தோம். ஸோ இப்போ பஞ்சர் ஆகிட்டு இது எப்படி ஒட்டுறது, பஞ்சரான சைக்கிள் எப்படி ஒட்டுறதுங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பஞ்சர் ஆன அப்புறம் சைக்கிளை வந்துட்டு திருப்பி வைக்கணும். ஸோ திருப்பி வைக்க முன்னாடி நீங்கள் லைட்டு நாங்கள் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ லைட்டு ஹார்ன் அந்த மாதிரி எதாவது வச்சுருக்கீங்கன்னா அது கொஞ்சம் மடக்கி வைங்க, இல்லைன்னா ரிமூவ் பண்ணி எடுத்துங்க. ஆனால் நீங்கள் கமத்தி வைக்கும் வந்துட்டு அது டேமேஜ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹேண்டில் கீழே வச்சுட்டு அப்புறம் சீட்டு கரெக்டாக ஈக்குவலாக வைக்கிற மாதிரி பாருங்கள். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். நம்ம சைக்கிளோட பிரேக்கை பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு இப்போ வி பிரேக்குங்கிறதால நம்ம அதை ரிலீஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணுங்கள், வெளியே எடுத்து விட்ருங்க, அவ்வளோதான். இதே இது டிஸ்க் பிரேக்னால் இந்த இஷ்யூஸ் இல்லை, ஜஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ண. இந்த வண்டியில் வந்து நம்ம குவிக் ரிலீஸ் இருக்கிறதால ரொம்ப ஃப்ரீயாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ நாம் இப்போ வீலை ரிமூவ் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம டயரை ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, ஒரு பென்சிலோ பென்னோ இல்லை ஒரு சாக் பீஸ் இருந்ததுன்னா இந்த வால் பக்கத்தில் வந்துட்டு நீங்கள் ஒரு லைன் வச்சுக்கோங்க. அப்புறம் இது எதுக்காக இந்த லைனுங்கிறது நான் லேட்டராக சொல்கிறேன். இப்போ இந்த கேப்பை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஸோ அடுத்ததாக இந்த டயரில் எக்ஸசைஸ் ஏதாவது ஏர் இருக்கான்னு பார்க்குறதுக்காண்டி செக் பண்ணுங்கள். அப்படி ஏர் இல்லைன்னா ஓகே ஃபைன். இப்போ இந்த வண்டியில் மொத்தமாக ஏர் ட்ரைன் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம இப்போ வந்து இந்த டயர் லிவர் வச்சு இந்த டயரை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ பொதுவாக வந்துட்டு இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அப்படி ஹார்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஹெல்ப்புக்காக இந்த டயர் லிவரையும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்படி வச்சிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு ரிமூவ் பண்ண ஈஸியாக இருக்கும். இல்லை ஃப்ரீயாக வருதுன்னா அது தேவை கிடையாது. இப்போ பார்த்தீங்களா, ஃப்ரீ ஆகிடுச்சு. எஸ். அப்புறம் இது ரிமூவ் பண்ணும்போது இன்னொரு விஷயம் கூட நீங்கள் கவனிக்கணும். பொதுவாக நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது இதோட மனப்பட்டு அந்த டியூப் வந்துட்டு கிழிஞ்சிடக்கூடாது. ஸோ அதுலேயும் ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ நமக்கு பிரச்சனை இல்லை, சொதப்பாமல் ரொம்ப ஃப்ரீயாக வந்துச்சு. அதே மாதிரி இந்த கையை இந்த பக்கம் வைக்கும்போது கூட நீங்கள் கொஞ்சம் பார்த்து வைக்கணும். ஏன்னா சில நேரங்களில் வந்துட்டு டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக. ஓகே, நவ் இது ரொம்ப ஃப்ரீ ஆகிடுச்சு. நம்ம இப்போது டியூபை ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகே, எடுத்துட்டோம். ஸோ மெதுவாக அப்படி எடுத்துருங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம டியூபை தனியாக எடுத்துட்டோம். முடிஞ்சால் ஒரு பேப்பர் போட்டுக்கோங்க, இல்லாட்டி இந்த மாதிரி டயருக்கு மேலே வச்சா டியூப் வந்துட்டு கீழே ரோட் சைடில் இல்லாட்டி தரையில் பட்டு ஒன்றும் டேமேஜ் ஆகாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதில் வந்துட்டு காற்று அடிக்கணும். எங்கள்கிட்ட இங்கே இந்த பம்ப் இருக்கிறதா, எலக்ட்ரிக் பம்ப் இருக்கிறதால நாங்கள் இதை வச்சு அடிக்கிறோம். இல்லாட்டி நீங்கள் ஹேண்ட் பம்ப்னா ஹேண்ட் பம்ப் வச்சு ஒரு மேக்ஸிமம் ஒரு மினிமம் 35 இப்போ இதோட அளவுக்கு வந்து 35 மினிமம் அடிக்கலாம். ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம காற்று அடிச்சுட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ நாம் இப்போ காற்றடிச்சிட்டோம். இப்போ காற்றடிச்ச பிறகு என்னென்னா, இது பஞ்சர் எங்கே நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு எப்படின்னா, தண்ணியில் டிக் பண்ணி வச்சிங்கன்னா தான் கண்டுபிடிக்க முடியும் கண்டிப்பாக. பட் நம்ம இப்போ ரைட் போகிற டைமில் வந்துட்டு நம்ம தண்ணி இல்லாத இடத்துலையும் போகலாம் அந்த டைமில். ஏன்னா நம்ம கையிலே ஒரு பாட்டில் தண்ணி தான் இருக்குது, அதை இதுக்கு வேஸ்ட் ஆக முடியாது. ஸோ அதுக்கு ஷார்ட்டாக கண்டுபிடிக்கிற ஒரு ஈஸியான மெத்தட் என்னென்னா, இந்த மாதிரி டியூப் எடுத்துகிட்டு ஜஸ்ட் உங்கள் ஃபேஸ் பக்கத்தில் வச்சு அப்படி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அப்போது அந்த காற்று லைட்டாக எனக்கு ஒரு இடம் கிளிக் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை, வந்துச்சு. ஸோ எனக்கு இந்த இடத்துல இப்போ பஞ்சராக இருக்குது. ஒரு சின்ன பஞ்சர் தான், ஒரே பஞ்சர்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போதைக்கு இந்த பஞ்சர் கண்டுபிடிச்சால ஜஸ்ட் ஒரு சாக் பீஸ் எடுத்துகிட்டு
சாரி ஏரை ரிலீஸ் பண்ணுறோம். இதை நம்ம வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஏரை ரிலீஸ் பண்ணி பார்த்துட்டு, ஏர் ரிலீஸ் பண்ணுறது சின்ன ஒரு இது பின் இருந்தாலே போதும். நாங்கள் இப்போ வந்துட்டு அலைன் கீ எடுத்துருக்கோம். இப்போ ஓரளவுக்கு நமக்கு இங்கே ஃப்ளாட்டான இடம் கிடச்சதால் இதை மார்க் பண்ணிடுவோம். எப்போவுமே பஞ்சர் ஒரு சின்ன இடத்துல ஆச்சுன்னா கூட அந்த இடத்த ஹோலாக வந்துட்டு பஞ்சர் இது பண்ண மாறுங்க. ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல மட்டும் நீங்கள் வந்துட்டு மென்ஷன் பண்ணிங்கன்னா மேபி உங்களுக்கு அந்த இது கிடைக்காது. ஸோ இப்போ இந்த பஞ்சர் ஆனது இந்த ஒரு குட்டியான இடம் தெரியாது கண்டிப்பாக. ஸோ நம்ம இப்போது இந்த இடத்துல நம்ம மார்க் வச்சுருக்கோம். இப்போ அந்த சாண்ட் பேப்பர் எடுத்துகிட்டு கொஞ்சம் ரஃப் பண்ண போகிறோம். பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதை நீங்கள் முடித்த பிறகு எப்படி செக் பண்ணணும்னா, ஜஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஏன்னா வந்து எந்த ஹார்ட்னஸ் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக அந்த இடம் இருக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப அதிகமாகவும் இது பண்ணக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் பண்ணக்கூடாது. ஒரு மிட் ரேஞ்சில் பண்ணிட்டு சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போது. ஸோ நம்ம இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, ரப்பர் சொல்யூஷன் எடுக்க போகிறோம். ரப்பர் சொல்யூஷன் இதில் இது பண்ணிக்க போகிறோம். ஸோ எடுத்துகிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ராப் எடுத்து அப்படியே வச்சுருங்க. இது வந்து இந்த சொல்யூஷன் எப்படின்னா, அந்த பஞ்சரான இடம் மட்டும் இல்லை, அது சுற்றி இருக்க இடத்துல மொத்தம் இப்படி படுற மாதிரி கை வச்சுக்கோங்க. இப்படி தேய்ச்சி கொடுங்க. ஸோ நம்ம தேய்ச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் காஞ்சி வருது. ஸோ இது நம்ம இப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுட்டோம்னாலே பார்த்திங்களா, அது அந்த கொஞ்சம் ட்ரை ஆகணும். ட்ரை ஆன பிறகு தான் நம்ம வந்துட்டு பஞ்சர் ஓட்ட முடியும். அப்படியே வச்சுருங்க. ஸோ எதுக்காக இப்படி பண்ணுறோன்னா, நம்ம அந்த பேஸ்ட்டு அந்த சொல்யூஷன் பண்ணமோ வந்துட்டு நம்ம பேச்சஸ் ஓட்டினா நிற்காது. ஸோ இது ட்ரை ஆன அப்புறம் தான் இந்த பேச்சஸ் வந்துட்டு அதில் பிடிச்சி அந்த பஞ்சர் வந்து நம்ம க்ளோஸ் பண்ண முடியும். ரப்பர் பேச்சஸ் எடுத்துகிட்டு அதில் வெளியில் ஒரு சின்ன கவர் வச்சுருப்பாங்க. ஸோ அதை ரிமூவ் பண்ணிடுங்க. எப்படி இருக்கும் கரெக்டாக பஞ்சர் ஆனது இந்த பக்கம். நம்ம கரெக்டாக அந்த சின்னதாக ஒரு வச்சுருப்பாங்க எக்ஸ்ட்ரா, அதை அப்படியே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போது இது முடிஞ்சுன்னு நினைக்காதீங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் கையில் பம்பு இருக்கும், என்கிட்ட இந்த பம்பு இருக்குது. ஸோ நான் இப்படி வச்சுட்டு என் காலில் வச்சு 4 பக்கம், அதாவது ஒரு பக்கம் கிடையாதுங்க, 4 பக்கம் வந்துட்டு அது ஒட்டணும். ஏன்னா பஞ்சர் என்னடா நடுவில் தானே பஞ்சரு, சைடில் எதுக்கு பார்க்கணுன்னு நினைக்காதீங்க. பஞ்சர் நடுவில் ஆனாலும் அந்த சைடு வந்துட்டு க்ளோஸ் ஆகலைன்னா அது மூலமாக அதே இடத்துல மறுபடியும் ஏர் வெளியில் லீக் ஆக வாய்ப்பு இருக்கும். ஸோ ஓகே, அது மட்டும் இல்லாமல் இப்போது ஒரு வாட்டி பஞ்சர் ஆகுதுன்னா ஒரே ஒரு இடத்துல தான் பஞ்சர் ஆகுதுன்னு நினைக்கிற தப்பு. மேபி வேறு இடங்களோட பஞ்சர் ஆகலாம். ஸோ இது வந்துட்டு நம்ம பஞ்சர் ஒட்டியாச்சு. இன்னும் இது கொஞ்சம் நேரம் உணங்கட்டும். ஓகே, நம்ம இப்போ டயர் ரிமூவ் பண்ணி, நான் ஆரம்பத்தில் சொன்னது தான், நம்ம ஒரு லைன் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா அந்த வால் பக்கத்தில். ஸோ அந்த இது எதுக்காகன்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இது எதுக்காகன்னா, இப்போ நம்ம இந்த லைன் போட்டதுலேருந்து, அதாவது அந்த வால்வ் இருந்ததுலேருந்து குறிப்பாக இந்த இடம் பக்கத்தில் வரம்பு தான் பஞ்சர் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஆக்சுவலாக பஞ்சர் ஆகிருக்கு. ஸோ அது எந்த இடம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இந்த லைன் போட்டோம். அப்போது இந்த டயரோட இதுலேயும் நம்ம செக் பண்ணால் மேபி அந்த ஆணியோ இல்லாட்டி எதோ குத்திருந்தா அந்த இடத்துல இருக்கான்னு பார்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பஞ்சர் எந்த இடத்துல ஆச்சுன்னு சொல்லி டியூப்பில் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் டயரில் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஈஸியான வழி. இனி என்ன பண்ணணும்னா, இந்த நம்ம கையால் இந்த டயரில், அதாவது பஞ்சர் வேறு எதாவது இருக்குது, ஏதாவது அழுக்கு எதாவது இருக்கா, இல்லாட்டி ஏதாவது டஸ்ட் பார்ட்டில்ஸ் இருக்கான்னு சொல்லி கையை இப்படி உள்ளே வச்சுட்டு இப்படி உள்ளே இட்டு நீங்கள் செக் பண்ணாலே ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும் ஏதாவது தட்டுப்படுதா இல்லை அப்படின்னு. இப்போது எந்த இஷ்யூஸும் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஸோ இனி என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம டியூப்பை எடுத்து ஒன்று கூட இதில் காற்று அடிச்சுட்டு வேறையும் ஏதாவது பஞ்சர் இருக்கான்னு பார்த்துட்டு, அப்படி பஞ்சர் இல்லைன்னு கன்ஃபர்மேஷன் ஆனோன்னா திரும்ப மாட்ட போகிறோம். ஓகே, ஸோ நம்ம மாட்டிட்டோம். பட் இன்னும் வந்துட்டு கரெக்டான ஷேப்பில் நம்ம போயிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கையால் இப்படி ஜஸ்ட் பார்க்குறோம். ஏன்னா எதுக்காகனா, டியூப்பை நம்ம உள்ளே மாட்டம் வந்துட்டு மடங்கக்கூடாது. ஸோ அதனால தான். ஸோ முடித்த பிறகு நம்ம 4 சைடும் வந்துட்டு ஏதாவது தள்ளி நிற்குதா, ஏன்னா வந்துட்டு பபிள்ஸாக வாய்ப்புகள் இருக்குது. அதனால்
அது ஒரு வாட்டி நல்லா பாருங்கள். ஓகே, நோ வி ஆர் ஃபிட். ஸோ ஜஸ்ட் சைக்கிளில் மாட்ட போகிறோம். ஓகே காய்ஸ், அப்படி பஞ்சர் ஆச்சுன்னா எப்படி ஒட்டுறதுங்கிறது மொத்தம் பார்த்துருப்பீங்க. சொல்லப்போனால் இதுதான் நான் ஓட்டின பஞ்சர். ஸோ அதனால் நான் பஞ்சர் ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியாது. பட் எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு பஞ்சர் ஆயிருந்துன்னா அந்த பஞ்சர் வந்து நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஒரு போகிற வழியில் கடையில் இடத்துல போனால் கூட நம்ம எப்படி ஒட்டுறதுங்கிறத மைய கருத்து. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். கூடவே அந்த கமெண்ட் பாக்ஸில் ஏதாவது சஜஷன்ஸ் இல்லாட்டி உங்களோட கருத்துக்களை வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வந்துட்டு தேவைப்படுதுன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. வீடியோ பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலிக்குள்ள என்ட்ரு ஆகுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் வந்துட்டே இருக்கும். ஸோ இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறதுக்கு. அண்டில் சைனிங் ஆஃப் ஃப்ரம் குமரி சைக்கிளிஸ்ட்.